ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 9 உடைய 3வது வாரத்துக்கான நாமினேஷன் முடிவுகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் 9 பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. அந்த 9 பேரில் நம்பர் 1ஆக நாமினேட் ஆகிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா சிங்குலர் அவர்கள் தான். அதிகப்படியான பேர் வந்து ஓட்டுக்கள் வந்து போட்டிருக்காங்க. அரோரா சிங்குலர் அவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருந்து ரொமான்ஸை பண்ணிவிட்டு 18+ கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் 3வது வாரத்துக்கு வராங்க. ஆனால் அப்சரா அவர்களை தூக்கி வெளியே போட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க இருக்கிறதெல்லாம் ஒத்தே வராது அப்படின்னு சொல்லி அரோரா அவர்களை வந்து நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. 2வதாக நாமினேட் ஆகிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதுரை அவர்கள். யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமருதீன் பண்ணியிருப்பாப்பில், பார்வதி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. 3வதாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கில் வந்து திவாகர் சண்டை போட்டுட்டு இருந்தார். கானா வினோத் அவர்களுக்கு வந்து இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்காதீங்க, ஒவ்வொரு வாரமும் அவரை கொடுத்து அதுக்கப்புறம் கெடுத்து அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவரை வந்து இப்படியே கொண்டு போயிடுவீங்களா, அவரை வந்து நாமினேஷனில் போடுங்க, அப்போ தான் அவருடைய பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும், இல்லைனா எவிக்டாக வெளியே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கானா வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து நாமினேட் ஆகிருக்காரு. 4வதாக யார் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் தளபதி. ஓகேங்களா, தலை என்கிற தருதலை அவர்கள் வந்து நாமினேட் ஆகிருக்காப்புல. இவர் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், துஷாரை வந்து தூக்கி வெளியே போட்டால் தான் எனக்கு மனசாரும். ஏன்னா அரோராவே விட்டு போகணா வெண்ண அப்படின்னு சொன்னால் கூட வந்து துஷார் அவர்கள் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வந்து அது மாதிரிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லி காலில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அரோரா அவர்கள் அழுது கூட சொல்லிட்டாங்க. அப்போயும் துஷார் வந்து விடுற மாதிரி இல்லை. எப்பயுமே நம்ம அரோராவை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் துஷார் பக்கமும் பெரிய தப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் வியானா அவர்கள் வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நாமினேட் ஆகிருக்காங்கன்னா மேபி இவங்க வந்து நல்ல டேலண்ட்டாக கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு கூட வந்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த கேமை கரெக்டாக விளையாடுற ஆள் வந்து இவங்க தான் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா டாஸ்க்கெல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க. எவ்வளோ இன்புட் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்புட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆரம்பத்தில் வரும்போது ஏதோ என்னடா பச்சை குழந்தை பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் கேமை நல்லா புரிஞ்சு நல்லா விளையாடிட்டுருக்காங்க. 6வதாக ரம்யா ஜோ அவர்கள் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல வாக்குகளோடு வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்களை எதுவுமே அசைக்க முடியாது. அதுக்கடுத்தாக 7வதாக சுபிக்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ சுபிக்ஷா வந்து உள்ளே வர்றது பெஸ்ட்டு தான். ஏன்னா ஃபஸ்ட் வீக்கில் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இப்போ 3வது வாரத்தில் வராங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. 8வதாக பிரவீன் ராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் ஆகிருக்காரு. ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட் வீக்லேயே வந்து நாமினேட் ஆகிருந்தார். ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாப்புல, ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்து இருந்தது. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரையில் எப்படி எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். 9வதாக கலையரசன் அவர்கள் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 9 பேர் கொண்ட நாமினேஷன் பட்டியல். அது மட்டும் இல்லாமல் 2 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து போயிருக்காங்க, பிக் பாஸ் ஹவுஸில் இருந்து. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமி அவர்களும் அதுக்கப்புறம் வினோத் வந்து போயிருக்காரு. ஸோ இந்த ஆட்டம் சூடு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த பக்கம் பார்வதி, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திவாகர், இந்த 2 பேரில் யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் ஆட்டம் களைகட்ட போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இந்த 9 பேர் கொண்ட பட்டியலில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார், யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.